ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ட்வெலைட் சீரீஸில் பார்ட் 4ஓட கதையை தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 3 பாகத்துக்கான கதையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் 4வது பாகத்தோட கதை ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ கதைக்குள்ளார போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஜேக்கப் தான் காட்டுறாங்க, அதாவது வேர் உல்ஃப். ஜேக்கப் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக நார்மலாக இருந்தவன் வேர் உல்ஃபாக மாதிரி ஓடுறான் ஒரு வெறியோட. என்ன விஷயம்னா பெல்லாக்கும் எட்வர்டுக்கும் மேரேஜ் ஆக போகுதுல, அதுக்கான இன்விடேஷன் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே ஜேக்கப்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்விடேஷன் பெல்லாவோட அப்பா அப்புறம் அவங்க அம்மாக்கும் போகுது. பெல்லாவோட அப்பா லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு, ஆனால் பெல்லாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் எட்வர்டோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ்க்கான வேலைகள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் மேரேஜும் நடக்க போது, அதுக்கான நாளும் வருது. பெல்லா மேரேஜ்க்கு ரெடியாகி அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து வரா. எட்வர்டை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு, மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மேரேஜும் நடக்குது. ஆனால் அந்த மேரேஜ் நடக்கிறப்பையும் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேக்கப் இருந்திருக்க மாட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் திடீர்னு ஜேக்கப் வருவான். ஜேக்கப் கிட்ட பெல்லா பேசிட்டு இருப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா திடீர்னு 2 பேருக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. என்னதான் இருந்தாலும் ஜேக்கப் பெல்லாவை ஒன் சைடா லவ் பண்ணான். அதனால இந்த மேரேஜுக்கு போனா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவன் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதுனால ஆல்ரெடி ஜேக்கப்போட அந்த வேர் உல்ஃப் கேங் காட்டுக்குள்ளார ஒளிஞ்சு நின்று இருந்திருப்பாங்க. இவன் சண்டை போடுறது தெரிஞ்ச உடனே அவங்க கேங்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து ஜேக்கப்பை கூல் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனும் முடியுது. எட்வர்டும் பெல்லாவும் பாத்தீங்கன்னா ஹனிமூனுக்கு போறாங்க. போற இடத்துல அன்னைக்கு நைட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுது. ஹாப்பியாக அந்த இடத்துல இருந்துக்கிறாங்க. ஆனால் திடீர்னு பெல்லாக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னன்னா வாமிட் எடுக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது பீரியட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு. என்னன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்படி ஃபீல் பண்ணும்போது எட்வர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் வருது. என்னன்னா வேம்பியருக்கு குழந்தைகள் பிறந்ததா சரித்திரமே இல்லை, அது வந்து இம்பாசிபிளான விஷயம். ஆனால் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது எட்வர்டுக்கு பயமாகுது. அது மட்டும் இல்லாமல் எட்வர்டோட ஃபேமிலிக்கு அந்த நியூஸ் தெரியுது. அப்போ எட்வர்டோட அப்பா டாக்டர் இருக்கிறாங்களா, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே என்னன்னா அவங்க 2 பேருமே கிளம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெல்லாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஜேக்கப்போட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பெல்லா கூட அவங்க அப்பா ஃபோனில் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஜேக்கப் வருவான். ஜேக்கப் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் பெல்லா கால் பண்ணிக்கிறாளா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெல்லா பேசினா, ஆனால் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரிஞ்சு, அவள் பேசுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. ஸோ ஜேக்கப்க்கு பெல்லாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சுது. அதனால எட்வர்டோட வீட்டுக்கு போனா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே எட்வர்டும் பெல்லாவும் அங்கே வந்துட்டாங்க போல, 10 நாள் ஆகியிருக்கும் போல அப்படின்னு சொல்றாங்க. ஜேக்கப்பும் ஆர்வமா போய் பெல்லாவை பார்க்கறான். பார்த்தா பெல்லாவோட உடம்பு அப்படியே சுருங்கி போய் எலும்பு சதையுமா இருக்கிற மாதிரி இருப்பா. அது இல்லாம எந்திரிச்சு நிப்பா. அப்பதான் ஜேக்கப்கே தெரியும் அவ பிரெக்னெண்டா இருக்கிறது. என்னன்னா மேரேஜ் ஆகி இன்னும் 1 மந்த் கூட கம்ப்ளீட் ஆயிருக்காது. அதுக்குள்ளார ஒரு 10 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிற லேடி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட வயிறு. ஸோ இவ்வளோ சீக்கிரமா பேபி பார்த்தீங்கன்னா உள்ள வளர்ந்து இருக்குது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயமா இருக்குது. மேபியா பிறக்க போற அந்த குழந்தை மனுஷியா இருக்குமா இல்லை பயங்கரமான ஒரு ராட்சசனா இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரிலாம் பேசிக்கும் போது ஜேக்கப்க்கு ரொம்பவே கோபம் வருது. எட்வர்ட் கூட சண்டை போடவே போறான். அதுக்கப்புறம் நார்மலா பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எட்வர்ட் ஜேக்கப்பை கூப்பிட்டு பேசுறான், என்னதான் இருந்தாலும் உனக்கும் பெல்லாக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு, நீயாவது போய் அவகிட்ட பேசு, அவளை சம்மதிக்கவே அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு விஷயம்னா எட்வர்டோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா வேம்பேருமே என்ன முடிவு பண்றாங்கன்னா அந்த குழந்தைய இப்பயே வெளியெடுத்துடலாம், இல்லைன்னா பெல்லா உயிருக்கே ஆபத்து, அவ இறந்தே போயிடுவா டெலிவரி அப்ப அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பெல்லா ஒத்துக்கணும் அப்படின்னு ஜேக்கப் கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஜேக்கப் எவ்வளோ சொல்லியுமே பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ஜேக்கப் அந்த வீட்டில இருந்து வெளியே வந்துடுறான். இப்படி ஒரு சூழ்நிலை பெல்லாக்கு உருவானதால ஜேக்கப்பால் அதை தாங்கவே முடியல. அவனோட 2 வீலரை எட்டி உதச்சிட்டு வேர் உல்ஃபா மாதிரி பயங்கர வெறியோட ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது ஜேக்கப் கொடுக்குற அந்த சத்தத்தில் ஜேக்கப்போட வேர் உல்ஃப் கேங்கில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேர் உல்ஃபா மாதிரி ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா ஜேக்கப் சொல்லிடுறான் பெல்லா வந்து பிரெக்னெண்டா இருக்கிறா, அதுவும் அந்த குழந்தை ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு. அதை கேட்கும்போது வேர் உல்ஃப் கேங்கில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயம் வருது. அந்த குழந்தைய இப்பயே கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வெளியே இந்த உலகத்துக்கு வர அந்த குழந்தை எப்பேற்பட்ட ஒரு ராட்சசனா இருக்க போதுன்னு தெரியல, அதுக்கு எப்படிப்பட்ட சக்திகள்லாம் இருக்க போதுன்னு தெரியல. இதனால நம்மளோட வேர் உல்ஃப் இனத்துக்கே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைய அழிக்க முடிவு பண்றாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஜேக்கப்க்கு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் பெல்லாவை ஜேக்கப்க்கு பிடிக்கும்ல, அதனால. ஸோ ஜேக்கப்க்கும் அந்த வேர் உல்ஃப் கேங்கோட தலைவன் சாம்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா பிளாக் வேர் உல்ஃபா
இருப்பாரு. 2 பேருக்கும் நடுவிலே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வருது. நான் இந்த கேங்லே இல்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் தனியாகவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு அங்கேருந்து ஜேக்கப் போயிடுறான். அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக பெல்லாக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போகுது. அப்போதான் ஜேக்கப் ஒரு விஷயத்த சொல்கிறான். உள்ள வளர்ற குழந்தை ஒரு வேம்பையர் தான், மேபி அதுக்கு ரத்தம் தேவைப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா எட்வர்டோட அப்பா ஒரு டாக்டரில் அவர் நிறைய பிளட்டு வச்சிருக்கிறாரு. அந்த பிளட்டை பெல்லாக்கு குடிக்க கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கப்புறம் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறான். ஸோ வந்து அவளுக்கு பிளட் தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பிளட்டையுமே அவளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜேக்கபும் எட்வர்டும் பெல்லா பக்கத்தில் இருக்கும்போது பெல்லா ஒரு விஷயத்த சொல்கிறா. எனக்கு பேபி பாய் பிறந்தா நான் வந்து வைக்க போகிற பேர் என்னன்னா எட்வர்ட் அண்ட் ஜேக்கப் 2 பேரோட பேரையும் சேர்த்து ஈஜேன்னு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பெல்லாக்கு குடிக்க பிளட்டு கொடுப்பாங்க. அந்த பிளட்டை வாங்க ட்ரை பண்ணுவான். அந்த நேரத்தில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா பெல்லாவோட இடுப்பெலும்பு கால் முட்டி எல்லாமே உடஞ்சிடுது. அதே நேரத்தில் பேபியும் டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அந்த நேரத்தில் இன்னொரு கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா எட்வர்டோட அப்பா அந்த டாக்டர் அவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயமா வெளியே போயிருப்பாரு. ஸோ வேற வழி இல்லாமல் இவங்களே பெல்லாவை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. பேபியை வெளியெடுக்க ட்ரை பண்ணும்போது பெல்லாவோட உடம்புலேருந்து வர ரத்தத்தை பார்த்தவொடனே எட்வர்டோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தத்தை குடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்களே எல்லாம் தள்ளி விட்டுட்டு எட்வர்ட் எப்படியோ ஒன்று தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேபியும் வெளியே எடுத்துறான். அதே நேரத்தில் கூட தான் ஜேக்கப்பும் இருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து தான் பெல்லாவை பார்த்துக்கிறாங்க. பேபியை வெளியே எடுத்த உடனே பெல்லாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருது. இறந்து போயிடுறா. அந்த நேரத்தில் வேற வழியே இல்லாமல் எட்வர்ட் பார்த்தீங்கன்னா அந்த வேம்பையர் விஷம், எட்வர்டோட வேம்பையர் விஷம், அந்த விஷத்தை பெல்லாவோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறான். விஷம் உள்ள போயிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பெல்லாக்கு திரும்ப உயிர் வர மாதிரி எதுவுமே தெரியல. அதனால எட்வர்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம பெல்லாவோட உடம்புல அங்கங்க கடிச்சு வைக்கிறான். அப்பயே தான் அந்த வேம்பையர் விஷம் பெல்லாவோட உடம்புல இறங்கி உயிரோட வந்துருவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு கடிச்சா அப்பையும் பெல்லாக்கு உயிர் வராது. அதனாலேயே ஜேக்கப்க்கு ரொம்ப சோகமாயிடுது. வேற வழியே இல்லாம அங்கிருந்து வெளியே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு எல்லாமே காரணம் அந்த குழந்தை தான். சரி அந்த குழந்தையை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் திரும்ப வீட்டுக்குள்ளாரே போய் அந்த குழந்தையை கொல்லலான்னு கிட்ட போகும்போது தான் அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை ஜேக்கப்பை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது தான் ஜேக்கப்க்கு எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த குழந்தை ஃபியூச்சர்ல ஜேக்கப் கூட தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கான ப்ரொடெக்டராகவே ஜேக்கப் தான் இருக்க போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜேக்கப்க்கு தெரிய வரும்போது அப்படியே அவன் கூலாகிடுறான். அதுக்கப்புறம் ஜேக்கப்போட அந்த வேர் உல்ஃப் கேங் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை கொல்றதுக்காக அந்த வீட்டு முன்னாடியே வந்துடுறாங்க. ஸோ வேம்பையர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வேர் உல்ஃப் கேங்கோட சண்டை போடுறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள இருந்த ஜேக்கப்பும் அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய உங்க யாராலையும் கொல்ல முடியாது, அந்த குழந்தைய நான் இம்ப்ரிண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிவிக்கிறான். அப்படின்னா என்னன்னா வேர் உல்ஃப் கேங்கில் அவங்க இம்ப்ரிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க இம்ப்ரிண்ட் பண்ண அந்த ஒரு விஷயத்த மற்ற ஓநாய்கள் யாருமே நெருங்க கூட மாட்டாங்க. அவங்களால அந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. அந்த விஷயத்த அவங்க எல்லாம் மதிக்கிறாங்க. அது ஓநாய்களோட வம்சத்துல ஒரு சட்டமா இருக்குது. ஸோ ஜேக்கப் அந்த குழந்தைய இம்ப்ரிண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்ற ஓநாய்கள் எல்லாருமே அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன பெல்லாவோட உடலை ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எட்வர்ட் ஜேக்கப் அவங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்கிறாங்க பெல்லா இறந்து போனதால. அந்த நேரத்தில் தான் பெல்லாவோட உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. எட்வர்ட் பெல்லாவோட உடம்புக்குள்ள செலுத்தின அந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பெல்லாவோட உடம்புக்குள்ளார அந்த விஷம் ஃபுல்லாவே பரவுது. பெல்லாவோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்படியே பெல்லாவோட கண்ணை காட்டுறாங்க. கண்ணை ஓபன் பண்றா. நார்மலா மனுஷங்களுக்கு இருக்கிற கண்ணு மாதிரி இல்லாம வேம்பையருக்கு இருக்கிற அந்த ரெட்டான கண்ணு தான் இருக்குது. அதை தான் காட்டுறாங்க. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இப்படியே இந்த ட்விலைட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இப்போ பெல்லா வேம்பையரா மாறிட்டா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.